ஐரோப்பிய தமிழ் வானொலியின் வேரம் ஒரு வலம். ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு வணக்கம். தொடர்வது இந்த வாரத்தின் இலங்கையின் முக்கிய செய்திகள். யாழ் கீரிமலையில் கடற்படையினரால் காணி சுவீகரிப்பு. யாழ் கீரிமலையில் கடற்படையின் தேவைக்காக தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை சுவீகரிக்கும் முயற்சிக்கு எதிராக போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. காணி உரிமையாளர்களின் ஒப்புதல் இல்லாமலேயே கீரிமலை நகுலேஸ்வரம் J226 கிராம சேவகர் பிரிவில் காணிகளை சுவீகரிப்பதற்கான அளவீட்டு பணிகள் இடம்பெறவிருந்தன. இருப்பினும் அங்கு கூடிய காணி உரிமையாளர்களும் பொதுமக்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்தும் வகையில் ஈடுபட்டுள்ளனர். அடாத்தாக கடற்படையினர் கைப்பற்றியுள்ள குறித்த காணிகளை மீட்டுத் தருமாறு பல தடவைகள் அரசு அதிகாரிடம் கோரிக்கை முன்வைத்த போதும் இதுவரை அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் குறித்த காணியை மீளப் பெற்றுத் தருவதாக வடக்கு ஆளுநராக இருந்த சுரேன் ராகவன் உறுதியளித்திருந்த போதும் இதுவரை அந்த காணிகள் தம்மிடம் ஒப்படைக்கப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். 2021 ஆண்டு பரீட்சைகளுக்கான திகதிகள் அறிவிப்பு. 2021 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரீட்சையில் காப்போது சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகளுக்கான புதிய திகதிகள் பரீட்சை திணைக்களத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய தரம் 5 புலமை பரீட்சையில் பரீட்சையை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை 2022 ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் மார்ச் 5ஆம் தேதி வரை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காப்போத சாதாரண பரீட்சையை மே மாதம் 23ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக 6 மாதங்களின் பின்னர் 5ஆம் தர புலமை பரிசில் மாணவர்களுக்காக கடந்த அக்டோபர் 25ஆம் தேதி பாடசாலைகள் திறக்கப்பட்ட நிலையில் சாதாரண தர மற்றும் உயர்தர மாணவர்களுக்காக எதிர்வரும் 8ஆம் தேதி பாடசாலைகள் திறக்கப்பட உள்ளன. அதற்கமைய பரீட்சைகளில் தோற்றுவதற்காக உள்ள மாணவர்களுக்கு பாடசாலைகள் திறக்கப்பட்ட பின்னர் கல்வி நடவடிக்கைகளை பூரணப்படுத்துவதற்காக போதுமான அளவு காலம் வழங்கப்பட வேண்டியுள்ளது. இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு பரீட்சைகளை நடத்துவதற்கான திகதிகள் கல்வி அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அதற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியுள்ளது. கப்பல் நிர்மாண பணிகளுக்கான திருகோணமலை காரியாலயம் திறந்து வைப்பு. கப்பல் நிர்மாணம் மற்றும் புனர் நிர்மாண பணிகளுக்கான திருகோணமலை காரியாலயம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. களஞ்சிய வசதிகள், கொள்கலன் முனையங்கள், துறைமுக வளங்கள் வசதிகள், இயந்திர படகுகள் மற்றும் கப்பல் தொழில் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் ஜெயந்த சமரவீர தலைமையில் இந்நிகழ்வு செவ்வாய்க்கிழமை திருகோணமலை துறைமுகத்தில் இடம்பெற்றது. ஜப்பான் நாட்டின் நிதியுதவியுடன் கொழும்பு டொக்யார்ட் நிறுவனம் இயங்கி வந்ததுடன் அதன் கிளை காரியாலயம் திருகோணமலை அஸ்டப் துறைமுகத்தில் திறந்து வைக்கப்பட்டதனால் கப்பலில் ஏற்படுகின்ற கோளாறுகளை திருகோணமலையில் திட்டப்பணிகளை முன்னெடுக்கும் நோக்கில் கொழும்பு டொக்யார்ட் நிறுவனத்தினால் கிளை திறக்கப்பட்டதாக இலங்கை துறைமுக அதிகார சபையின் செயலாளர் டி மாதராராட்சி தெரிவித்தார். அத்துடன் கிழக்கு கடற்பரப்பில் பல கப்பல்களை நிறுத்தி வைக்கக்கூடிய வசதிகள் காணப்படுவதாகவும் அரசாங்கத்தினால் பல அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைத்துள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் ஜெயந்த சமரவீர தெரிவித்தார். மேலும் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்படும் சீன உர கப்பலானது திருகோணமலையை அண்மித்த பகுதிகளில் தென்படுவதாக தெரிவித்த கருத்தை தாம் ஆமோதிப்பதாக தெரிவித்தார். மத்திய வங்கியுடன் 500 மில்லியன் அமெரிக்க டாலருக்கான நிதி ஒப்பந்தத்தில் இலங்கை கைச்சாத்து. இலங்கை அரசாங்கமும் உலக வங்கியும் 500 மில்லியன் அமெரிக்க டாலருக்கான நிதி ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்துள்ளன. உலக வங்கியின் தெற்காசியாவுக்கான உபதலைவர் கார்ட்லிக் சாப்பர் மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் SR ஆர்டிகிள இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்துள்ளனர். இலங்கையின் விவசாய விநியோக சங்கிலியை வலுப்படுத்தும் வகையில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இதன் மூலம் இலங்கையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள கிராமப்புற சமூகங்களில் வாழும் சுமார் 16 மில்லியன் மக்கள் பயனடைவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமரின் தீபாவளி வாழ்த்துச் செய்தி. மிக நீண்ட காலமாக எமது மக்களை பிரித்து வைத்திருந்த அனைத்து வேறுபாடுகளையும் களைவதற்குரிய தருணமாக இத்தீபாவளி திருநாளை கொண்டாடுவோம் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டியெழுப்பும் சுபிட்சத்தின் நோக்கு எனும் அரசாங்கத்தின் தேசிய கொள்கைக்கு அமைவாக ஒளி நிறைந்த வளர்ச்சி பாதை நோக்கி பல தடைகளை தாண்டி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து துறைகளிலும் நம் தேசம் முன்னேற்றம் காண வேண்டும் என்பதே அனைவரினதும் பெருவிருப்பாகும். இன்று உலகையே அச்சுறுத்தி வரும் COVID-19 தொற்றிலிருந்து இலங்கை மக்களை பாதுகாக்கும் பணியோடு பல முன்னேற்றகரமானதும் ஆக்கப்பூர்வமானதுமான செயற்பாடுகளையும் நாம் முன்னெடுத்து வருகின்றோம். அனைவரதும் அபிலாசைகள் நிறைவேறி இலங்கை திருநாடு சுபிட்சம் மிக்கதோர் தேசமாக மலரும் நல்லதோர் எதிர்காலத்தின் ஆரம்ப நாளாக இத்தீபாவளி திருநாள் அமையட்டும். இருள் நிறைந்த பாதைக்கு ஒளி இருந்தால் அதுவே நாம் செல்லும் வழிக்கு துணையாக அமையும். அருட்தீபமாகிய ஆன்மீக ஞான ஒளியை இறை வழிபாடு மூலம் பெறும் சிறப்பு வாய்ந்த நன்னாளே தீபாவளி திருநாள் ஆகும். இந்துக்கள் அனைவராலும் பக்தியோடும் சிறப்போடும் கொண்டாடப்படும் இத்தீபாவளி திருநாளில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேசிய ஒற்றுமையை போற்ற இது ஒரு சிறந்த நாள் ஆகும்.
சகல மதங்களிலும் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யப்படுவதென்பது எம்முள் இருக்கும் அறியாமை என்னும் இருள் அகன்று அகவழி பிரகாசிக்க வேண்டும் என்பதற்கான குறியீடாகும். இந்நன்னாளில் ஏற்றப்படும் தீப ஒளியும் சமூகங்களுக்கு மத்தியில் சிறந்த புரிந்துணர்வுக்கான சமிக்ஞையாகவே எண்ணப்பட வேண்டியது. இந்த ஒளியை நாம் அணிய விடாமல் பாதுகாத்து மறுபடியும் இருளுக்குள் மூழ்காமல் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என இலங்கை மாதாவின் பிள்ளைகளை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இலங்கை வாழ் இந்து மக்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தனது தீபாவளி வாழ்த்து செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளார். செல்ஃபி எடுக்க சென்ற இளைஞர் ரயிலில் மோதி உயிரிழப்பு. வவுனியா கல்லாற்று பாலத்தில் செல்ஃபி எடுக்க முற்பட்ட இளைஞர் ஒருவர் ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணியளவில் மதவாச்சி மன்னார் வீதி கல்லாற்று பாலத்தில் இடம்பெற்றது. மன்னார் முருங்கன் பகுதியிலிருந்து செட்டிக்குளம் நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்ற இரு இளைஞர்கள் செட்டிக்குளம் கல்லாற்று பாலத்தில் ஏறி தங்களது கையடக்க தொலைபேசியில் செல்ஃபி எடுக்க முற்பட்டுள்ளனர். இதன்போது மன்னார் பியர் பகுதியிலிருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த ரயில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளனர். இந்த விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் ஏனையவர் பாலத்தின் கீழே குதித்து உயிர் பிழைத்துள்ளார். சம்பவத்தில் முருங்கன் பெரியாரி கண்டல் பகுதியைச் சேர்ந்த பிரான்சிஸ் கண்ணா என்ற நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பையிலிருந்து பெண்ணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். களனி குற்ற தடுப்பு பிரிவினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மட்டக்குழி பகுதியைச் சேர்ந்த தம்பதியை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அத்தோடு சடலத்தை கொண்டு சென்றதாக சந்தேகிக்கப்படும் லொரி ஒன்றினையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். மாளிகாவத்தை பகுதியைச் சேர்ந்த 42 வயதான பெண்ணொருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தொடர்வது இந்திய செய்திகள். 500 கோடி கொரோனா தடுப்பூசிகளை உற்பத்தி செய்ய உள்ளதாக மோடி அறிவிப்பு. கொரோனா தொற்றை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு உதவும் வகையில் 500 கோடி தடுப்பூசிகளை உற்பத்தி செய்வதற்கு தயாராக உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். G20 அமைப்பின் 16வது உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது தொடர்ந்து தெரிவித்த அவர், சவால்கள் இருந்தபோதும் இந்த நோய் தொற்று காலத்தில் விநியோக சங்கிலியின் நம்பிக்கைக்குரிய கூட்டாளியாக இந்தியா உள்ளது. 100 கோடி தடுப்பூசி தவணைகளை இந்தியா செலுத்தியுள்ளது. அடுத்த ஆண்டின் இறுதிக்குள் 500 கோடி தடுப்பூசிகளை உற்பத்தி செய்ய இந்தியா தயாராக உள்ளது. இது எங்கள் குடிமக்களுக்கு மட்டுமன்றி உலகின் பிற பகுதிகளுக்கும் கிடைக்கும் என தெரிவித்துள்ளார். அசாம் குண்டுவெடிப்பு சம்பவம். மிசோராம் மாநில போலீசார் கைது. இரு மாநிலங்களுக்கும் இடையே மீண்டும் பதட்டம். அசாமில் மிசோராம் எல்லையை ஒட்டியுள்ள கைலாண்டி மாவட்டத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக மிசோராம் மாநிலத்தைச் சேர்ந்த போலீசாரை அசாம் அரசு கைது செய்திருப்பதால் இரு மாநிலங்களுக்கு இடையே மீண்டும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து தெரிவித்துள்ள கைலாண்டி போலீஸ் SP கௌரவ் உபாத்யாய, கைலாண்டி மாவட்டத்தில் பாய்சேரா போலீஸ் துறை சோதனை சாவடி அருகில் வெள்ளிக்கிழமை அதிகாலை 1:30 மணிக்கு குறைந்த சக்தி கொண்ட வெடிகுண்டு வெடித்தது. இந்த சம்பவத்தை அடுத்து மத்திய படைகளின் உதவியுடன் அந்த பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டையை தொடங்கினோம். விசாரணையை தீவிரப்படுத்தினோம். வெள்ளிக்கிழமை காலை அந்த பகுதியில் மிசோராம் மாநிலத்தைச் சேர்ந்த போலீசார் நடமாடிக்கொண்டிருந்தார். அவரிடம் விசாரணை நடத்தப்பட்ட போது அந்த பகுதிக்கு வந்ததற்கான காரணத்தை அவர் தெளிவாக கூறவில்லை. இதையடுத்து கைது செய்யப்பட்ட அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார். அசாம் மாநிலத்துக்கு உட்பட்ட கச்சூர்தல் என்ற இடத்தில் பாலம் கட்டும் பணியை மிசோராம் அரசு தொடங்கியது. அதற்கு அசாம் எதிர்ப்பு தெரிவிக்கவே கட்டுமான பணிகளை மிசோராம் அரசு நிறுத்திவிட்டது என தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களான அசாம், மிசோராம் இடையே நீண்ட காலமாக எல்லை பிரச்சினை நீடித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பருவநிலை மாற்றம். சிறிய தீவுகளுக்கு உதவ இந்தியா நடவடிக்கை. பருவநிலை மாற்றம் குறித்த தரவுகளை சிறிய தீவு நாடுகளுக்கு வழங்குவதற்கு இந்திய விண்வெளி ஆய்வு மையம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பருவநிலை மாற்றத்தால் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ள சிறிய தீவு நாடுகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்தை கிளாஸ்கோவில் ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து தெரிவித்த அவர், இந்த திட்டத்தால் சிறிய தீவு நாடுகளுக்கு நிதியும் தொழில்நுட்பங்களும் எளிதில் கிடைக்கும் என கூறியுள்ளார். அந்த நாடுகளில் உள்ள மக்களையும் அவர்களது வாழ்வாதாரத்தையும் இந்த திட்டம் பாதுகாக்கும். இந்த திட்டம் வெற்றி பெறுவதற்காக ஐநாவுடனும் மற்ற நாடுகளுடனும் இணைந்து இந்தியா செயற்படும். பருவநிலை மாற்ற விவகாரத்தில் பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவு நாடுகள், கரிபியன் தீவு நாடுகள் ஆகியவருடன் இந்தியா ஒத்துழைத்து செயல்பட்டு வருகிறது. புயல்கள் உருவாக்கம், பவளப்பாறைகள், கடற்கரைகள் உள்ளிட்டவற்றை செயற்கைக்கோள் வாயிலாக கண்காணித்து அவை தொடர்பான தரவுகளை தீவு நாடுகளுக்கு இந்திய விண்வெளி ஆய்வு மையம் வழங்க உள்ளது என தெரிவித்துள்ளார். கோவாக்சின் தடுப்பூசிக்கு ஆஸ்திரேலியா அங்கீகாரம். கோவாக்சின் தடுப்பூசிக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதன்படி இந்த தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்கள் ஆஸ்திரேலியாவிற்கு பயணிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஆஸ்திரேலிய மருந்துகள் கட்டுப்பாட்டு அமைப்பான DGA வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவின் பாரத் பயோடெக் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட கோவாக்சின் தடுப்பூசி, சீனாவின் சினோபார்ம் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசி ஆகியவை ஏற்றுக்கொள்ளப்படும் தடுப்பூசிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வெளிநாட்டினருக்கான பயண கட்டுப்பாடுகளை ஆஸ்திரேலிய அரசாங்கம் தளர்த்தியுள்ள நிலையில் DGAயின் இந்த தீர்மானம் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கேதார்நாத்தில் வளர்ச்சி திட்டங்களை ஆரம்பித்து வைக்கிறார் மோடி. உத்தரகாண்ட் மாநிலத்தின் புனித தலமான கேதார்நாத்தில் 130 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து வைத்துள்ளார். இதன்படி ஆதி சங்கராச்சாரியாரின் 12 அடி உயரமுடைய திருவுருவச் சிலையை திறந்து வைத்ததுடன் சங்கராச்சாரியாரின் சமாதியில் புதிதாக கட்டப்பட்ட நினைவிடத்தையும் திறந்து வைத்துள்ளார். அதே நேரம் மந்தாகினி ஆற்றங்கரையில் அமைந்த புனித தலத்தில் ஆன்மீக கடமைகளை பிரதமர் நரேந்திர மோடி நிறைவேற்றியுள்ளார். இமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவின் ஜுவாலாமுகி ஆலயத்திற்கு சென்று அங்குள்ள மக்களுடன் காணொலி வாயிலாக கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் கொரோனா நிலைவரம். இந்தியாவில் வியாழக்கிழமை ஒரே நாளில் 12,265 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,43,00,000 கடந்துள்ளது. இவர்களில் 3,37,00,000 மேற்பட்டவர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதே நேரம் 1,56,000 அதிகமானவர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் 8,000 மேற்பட்டவர்களின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. மேலும் 214 பேர் வியாழக்கிழமை மாத்திரம் உயிரிழந்துள்ள நிலையில் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 4,59,000 கடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி ஆரம்பிக்கலாங்களா? வெற்றிகரமான 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலி. உலக செய்திகள். டோக்கியோ ரயிலில் கத்திக்குத்து, 17 பேர் காயம். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு 17 பேர் காயமடைந்துள்ளனர். அந்நாட்டில் பயன்படுத்தப்படும் சுரங்க வழியின் ஊடான ரயிலில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. அந்நாட்டின் இடப்படி ஞாயிறு இரவு 8 மணியளவில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்களில் 3 நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த ரயிலில் இருந்து அதிகளவான மக்கள் ஓடிச் சென்று ஜன்னல்களூடாக வெளியேறும் காணொலி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் தாக்குதல் மேற்கொண்ட 20 வயது மதிக்கத்தக்க நபரை ஜப்பான் போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் டோக்கியோ பயணிகள் ரயிலில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் 10 பேர் காயமடைந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்து, ஆஸ்திரேலியா சர்வதேச எல்லை கட்டுப்பாடுகளை தளர்த்தின. 18 மாதங்களுக்கு பின்னர் முதல் முறையாக சர்வதேச எல்லை கட்டுப்பாடுகளை ஆஸ்திரேலியாவும் தாய்லாந்தும் தளர்த்தின. அதன்படி தென்கிழக்கு ஆசிய நாடான தாய்லாந்து, சீனா மற்றும் அமெரிக்கா உட்பட 60க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து பயணிகள் வருவதற்கு பச்சை கொடி காட்டப்பட்டுள்ளது. மேலும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டு 100கணக்கான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தனிமைப்படுத்தலின்றி வருகை தந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நவம்பர் 21 முதல் சிங்கப்பூர் மக்கள் தனிமைப்படுத்தலின்றி பயணம் செய்ய முடியும் என்றும் ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது. தென்மேற்கு பிரித்தானியாவில் ரயில் மோதியதில் பலர் காயம். தென்மேற்கு ஆங்கிலேய நகரமான சாலிஸ்பரியில் உள்ள பிரசிடென்ட் சுரங்கப்பாதையில் 2 ரயில்கள் மோதி விபத்துக்குள்ளாயுள்ளன. ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற இந்த விபத்தில் பலர் காயமடைந்ததாக பிரிட்டிஷ் போக்குவரத்து போலீசார் தெரிவித்தனர். மேலும் விபத்தில் சிறு காயங்களுக்கு உள்ளான சாரதி உட்பட சிலர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் என்றும் போலீசார் கூறியுள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து நிலைமையை கட்டுப்படுத்த சாலிஸ்பரி நிலையம் அருகே தீயணைப்பு வாகனங்கள் கொண்டுவரப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தோராயமாக 100 பேரை வெளியேற்ற உதவியதாக டோர்செட் அண்ட் விட்சயர் தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவை தெரிவித்துள்ளது. சாலிஸ்பரி நிலையத்தை நெருங்கும் போது ஒரு ரயிலின் பின்பக்கப்பட்டி தடம் புரண்டதால் அந்த பகுதியில் உள்ள அனைத்து சிக்னல்களையும் செயலிழக்க செய்ததாக கட்டுப்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். மீன்பிடி விவகாரம். ஒன்றையொன்று குற்றம் சாட்டும் பிரித்தானியா, பிரான்ஸ். மீன்பிடி படகுகளுக்கான அனுமதி தொடர்பாக போரிஸ் ஜோன்சனுக்கும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மாக்ரோனுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் நிலை வருகிறது. சென்ற ஞாயிற்றுக்கிழமை குறித்த விடயம் தொடர்பாக இரு நாடுகளின் தலைவர்களும் கலந்துரையாடியிருந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. துறைமுக அணுகள் மீதான அச்சுறுத்தலிலிருந்து பின்வாங்குவது பிரான்சின் பொறுப்பாகும் என பிரித்தானிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் சாதகமான பதில் கிடைக்கும் என நம்புவதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மாக்ரோன் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு பிரச்சனை அல்ல என்றும் இது ஐரோப்பிய ஒன்றிய பிரச்சனை என்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். பிரித்தானிய கடற்பரப்பில் பிரான்சின் மீன்பிடி படகுகள் இயங்குவதற்கு அதிக அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கான காலக்கெடு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை உள்ளது. அவ்வாறு உரிமை வழங்கப்படாவிட்டால் சில துறைமுகங்களிலிருந்து இங்கிலாந்து மீன்பிடி படகுகள் தடை செய்யப்படும் என பிரான்ஸ் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தம் குறித்து ஆஸ்திரேலிய பிரதமர் பொய்யுரைத்துள்ளார் மாக்ரோன். நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தம் விடயம் குறித்து தன்னிடம் ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் பொய் கூறியுள்ளதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். 12 நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்க $37 பில்லியன் ஒப்பந்தத்தை ஆஸ்திரேலியா ரத்து செய்த காரணத்தால் பிரான்ஸ் கோபமடைந்துள்ளது. அதற்கு பதிலாக அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்துடன் ஒரு புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கு ஆஸ்திரேலியா பேச்சுவார்த்தை நடத்தியது.
கடந்த செப்டம்பரில் இரு நாடுகளுக்கும் இடையில் இந்த ஒப்பந்தம் குறித்து கருத்து வேறுபாடு காணப்படும் நிலையில் G20 உச்சி மாநாட்டில் இரு தலைவர்களும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். ஆஸ்திரேலியா மீது மிகுந்த மரியாதை இருப்பதாகவும் இந்த நம்பிக்கையை உறுதி செய்ய உண்மையாக இருக்க வேண்டும் என்றும் இம்மானுவேல் மேக்ரோன் கூறினார். பாகிஸ்தானின் ரூபாய் வீழ்ச்சி, பணவீக்கம் அதிகரிப்பு. அமெரிக்க டாலருக்கு எதிராக பாகிஸ்தான் ரூபாய் தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருகிறது. தற்போது பாகிஸ்தான் ரூபாவின் பெறுமதியானது டாலருக்கு 175 உயர்ந்துள்ளது என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க டாலருக்கு நிகரான பாகிஸ்தான் ரூபாவின் சரிவு அந்நாட்டு அந்நிய செலவாணி வீதத்தின் மீதான அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பாகிஸ்தான் அரசாங்கம் அந்த அழுத்தங்களை குறைக்கும் நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக கூறியுள்ள போதும் நிலைமைகளில் மாற்றங்கள் ஏற்படவில்லை. பாகிஸ்தானில் அதிகரித்து வரும் பணவீக்கத்திற்கு மத்தியில் ரூபாவின் வீழ்ச்சி தொடர்கிறது. பாகிஸ்தானில் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் விலைகள் அனைத்தும் விலை உயர்ந்துள்ளன. அத்துடன் பாகிஸ்தானின் எதிர்க்கட்சிகளால் அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய கண்டனங்கள் மற்றும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதே நேரம் STB வங்கியின் ஆளுநர் ரிஷா பகீர் ரூபா மதிப்பு வீழ்ச்சியை ஆதரித்து அது வெளிநாட்டு பாகிஸ்தானியர்களுக்கு நன்மை பயக்கும் என்றும் நாட்டில் பணவீக்கம் செயற்கானது என்றும் அது கட்டுப்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். இதனையடுத்து அவரது கருத்துக்கு எதிராக சமூக ஊடகங்களில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு வேல்ஸில் பறவை காய்ச்சல், கால்நடை மருத்துவர்கள் ஆய்வு. வடக்கு வேல்ஸில் உள்ள ஒரு வளாகத்தில் கோழி மற்றும் காட்டுப் பறவைகளுக்கு பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வேல்ஸ் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ரெக்ஸ்காம் கவுண்டியில் உள்ள ஒரு வளாகத்தில் H5N1 வைரஸ் மாறுபாடு இருப்பதை வேல்ஸின் தலைமை கால்நடை மருத்துவர் உறுதிப்படுத்தினர். உடனடியாக அந்த இடத்தை சுற்றி தற்காலிக கட்டுப்பாட்டு மண்டலங்கள் விதிக்கப்பட்டுள்ளதாக வேல்ஸ் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் காணப்படும் இறந்த காட்டுப் பறவைகள் வைரசுக்கு சாதகமாக சோதனை செய்துள்ளன. மேலும் அவை ஆதாரமாக இருப்பதாக நம்பப்படுகிறது. இது தவிர அப்பகுதியில் கால்நடை மருத்துவ ஆய்வு நடந்து வருகிறது. 2030 ஆண்டிற்குள் காட்டழிப்பை முடிவுக்கு கொண்டுவர 100க்கும் மேற்பட்ட உலக தலைவர்கள் இணக்கம். COP26 காலநிலை உச்சி மாநாட்டின் முதல் பெரிய ஒப்பந்தத்தில் 100க்கும் மேற்பட்ட உலக தலைவர்கள் 2030 ஆண்டிற்குள் காட்டழிப்பை முடிவுக்கு கொண்டுவரவும் மாற்றியமைக்கவும் உறுதியளித்துள்ளனர். உறுதிமொழியில் கிட்டத்தட்ட 19.2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பொது மற்றும் தனியார் நிதி உள்ளது. கனடா, பிரேசில், ரஷ்யா, சீனா, இந்தோனேசியா மற்றும் கொங்கோங் ஜனநாயக குடியரசு ஆகிய நாடுகள் உறுதிமொழியில் கையெழுத்திடப் போவதாக தெரிவித்துள்ளன. இந்த நாடுகளில் 85% காடுகள் உள்ளன. சேதமடைந்த நிலத்தை மீட்டெடுக்கவும், காட்டுத்தீயை சமாளிக்கவும் மற்றும் பழங்குடி சமூகங்களுக்கு ஆதரவளிக்கவும் சில நிதி வளரும் நாடுகளுக்கு செல்லும். 28 நாடுகளின் அரசாங்கங்கள் உணவு மற்றும் பாமாயில், சோயா மற்றும் கொக்கோ போன்ற புற விவசாய பொருட்களின் உலகளாவிய வர்த்தகத்தில் இருந்து காட்டழிப்பை அகற்ற உறுதியளிக்கும். இந்த தொழில்கள் விலங்குகள் மேய்வதற்கு அல்லது பயிர்கள் வளர இடவசதி செய்ய மரங்களை வெட்டுவதன் மூலம் வன இழப்பை ஏற்படுத்துகின்றன. காடழிப்புடன் தொடர்புடைய நடவடிக்கைகளில் முதலீட்டு நிறுத்த உலகின் 30க்கும் மேற்பட்ட பெரிய நிறுவனங்கள் உறுதியளிக்கும். இந்த நடவடிக்கையை வல்லுநர்கள் வரவேற்றுள்ளனர். கடந்த 2014 ஆண்டு முந்தைய ஒப்பந்தம் காடழிப்பை மெதுவாக்குவதில் தோல்வியடைந்தது. மரங்களை வெட்டுவது காலநிலை மாற்றத்திற்கு பங்களிக்கிறது, ஏனெனில் இது வெப்பமயமாதல் வாயு கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சும் காடுகளை குறைக்கிறது. கிளாஸ்கோவில் உலகளாவிய மாநாட்டை நடத்தும் பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜோன்சன் பூமியின் காடுகளை பாதுகாப்பதற்கும் மீட்டெடுப்பதற்கும் ஒரு முக்கிய ஒப்பந்தம் இதுவென கூறியுள்ளார். காலநிலை மாற்றத்தை கட்டுக்குள் கொண்டுவர வேண்டுமானால் கிளாஸ்கோவில் 2 வார உச்சி மாநாடு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. சூடான் இராணுவ ஆட்சி கவிழ்ப்பை மாற்றியமைக்க அதிகார பகிர்வு ஒப்பந்தத்தை எட்ட முடிவு. சூடானின் இராணுவம் மற்றும் அரசியல்வாதிகள் ஒரு புதிய அதிகார பகிர்வு தொடர்பான உடன்படிக்கைக்கு தயாராகி வருகின்றனர். கடந்த வார ஆட்சி கவிழ்ப்பை மாற்றியமைப்பதற்கான சர்வதேச முயற்சிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த தீர்மானத்திற்கு உடன்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இராணுவ தளபதி மற்றும் நீக்கப்பட்ட பிரதமருக்கு இடையேயான பேச்சுவார்த்தை செவ்வாய்க்கிழமை தலைநகர் கார்டூமில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த மாதம் 25ஆம் தேதி பொதுமக்கள் தலைமையிலான அரசாங்கம் தூக்கி எறியப்பட்டது. இந்நிலையில் அரசாங்கத்தை மீண்டும் நிறுவுவது நாட்டில் ஒரு தீர்வுக்கு வழிவகுக்கும் என தகவல் அமைச்சு தெரிவித்துள்ளது. 5 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கு பைசர் தடுப்பூசி அமெரிக்கா முழுமையாக அங்கீகாரம். 5 தொடக்கம் 11 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கு பைசர் தடுப்பூசியை செலுத்துவதற்கு அமெரிக்கா அனுமதி வழங்கியுள்ளது. நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு நிலையம் மற்றும் அமெரிக்க மருந்து கட்டுப்பாட்டு நிலையத்தின் பரிசோதனைகளை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அந்நாட்டில் உள்ள குறித்த வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கு பைசர் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. அமெரிக்காவில் இளம் வயதினருக்கு கொரோனா தடுப்பூசி ஏற்றும் பணிகளை நிறைவுக்கு கொண்டுவர அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. 12 வயதிற்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி ஏற்றும் பணிகளை அமெரிக்கா ஏற்கனவே ஆரம்பித்துள்ளது. இதனூடாக 28 மில்லியன் சிறுவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. தைக்ரே மோதலில் போர்க்குற்றங்கள் இழைக்கப்பட்டிருக்கலாம் என ஐநா அறிக்கை. எதியோப்பியா தைக்ரே மோதலில் அனைத்து தரப்புகளும் சர்வதேச மனித உரிமைகளை மீறியுள்ளன என்றும் அவற்றில் சில மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களாக இருக்கலாம் என்றும் புதிய அறிக்கை கூறுகிறது.
எதியோப்பிய மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் இணைந்து நடத்திய விசாரணையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி எதியோப்பிய பிரதமர் டைக்ரேயில் பிராந்திய படைகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்த உத்தரவிட்டதை அடுத்து யுத்தம் தொடங்கியது. இதில் சர்வதேச மனித உரிமைகள் பாரிய அளவில் மீறப்பட்டுள்ள நிலையில் போர் நிறுத்தத்திற்கு மனித உரிமைகள் ஆணையாளர் அழைப்பு விடுத்துள்ளார். சட்டவிரோத கொலைகள் மற்றும் நீதிக்கு புறம்பான மரண தண்டனைகள், சித்திரவதை, அகதிகளுக்கு எதிரான மீறல்கள் இடம்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் பாலியல் மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறை, குடிமக்களின் கட்டாய இடப்பெயர்வு உள்ளிட்ட தொடர்ச்சியான மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களை அறிக்கை விவரிக்கிறது. 1300க்கும் மேற்பட்ட கற்பழிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன என்றும் மேலும் பல சம்பவங்கள் குறித்து முறைப்பாடு வழங்கப்படவில்லை என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 2020 முதல் ஜூன் வரை ஆவணப்படுத்தப்பட்ட பெரும்பாலான மீறல்கள் எதியோப்பியன் மற்றும் எரித்ரியா படைகளால் செய்யப்பட்டதாக தெரிகிறது. டமாஸ்காஸின் புறநகரில் உள்ள ஒரு பகுதியை குறிவைத்து இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல். சிரிய தலைநகர் டமாஸ்காஸின் புறநகரில் உள்ள ஒரு பகுதியை குறிவைத்து இஸ்ரேல் பல ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ள சிரிய அரசு செய்தி நிறுவனமான சனா இதனால் பொருட்சேதம் மட்டுமே ஏற்பட்டதாக கூறியுள்ளது. ஈரான் ஆதரவு போராளிகளின் இராணுவ நிலைகள் மற்றும் ஆயுத கிடங்குகள் இலக்குகளை குறிவைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக பிரிட்டனை தளமாக கொண்ட மனித உரிமைகளுக்கான சிரிய கண்காணிப்பு அமைப்பு கூறியுள்ளது. கடந்த சனிக்கிழமை சிரியாவின் தலைநகரின் புறநகர் பகுதிகளை நோக்கி இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது என்றும் இருப்பினும் அவை சிரியாவினால் தடுக்கப்பட்டன என்றும் அறிவிக்கப்பட்டது. அக்டோபர் 14 அன்று மத்திய சிரியாவின் ஈரானிய நிலைகள் மீது இஸ்ரேலிய விமான தாக்குதலில் சிரிய அரசாங்கத்துடன் இணைந்த 9 போராளிகளும் கொல்லப்பட்டனர். நாட்டின் தெற்கில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக சிரியா குற்றம் சாட்டிய சில நாட்களுக்கு பின்னர் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளன. சீனா 2030ஆம் ஆண்டுக்குள் 1000 அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் பென்டகன் கணிப்பு. எதிர்பார்த்ததை விட அணு ஆயுதங்களை அதிவிரைவாக பெருக்கி வரும் சீனா 2030ஆம் ஆண்டுக்குள் 1000 அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் என அமெரிக்காவின் இராணுவ தலைமையகமான பென்டகன் கணித்துள்ளது. இது தொடர்பாக பென்டகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2027ஆம் ஆண்டுக்குள் 700 அணு ஆயுதங்களை சீனா தயாராக வைத்திருக்கும். 2030ஆம் ஆண்டுக்குள் 1000 அணு ஆயுதங்களை வைத்திருக்கும். ஓராண்டுக்கு முன்பு கணித்ததை விட 2.5 மடங்கு அதிக எண்ணிக்கையில் அணு ஆயுதங்களை கொண்டிருக்கும். நிலம், கடல், காற்று ஆகியவற்றை சார்ந்த அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதிலும் அணு ஆயுத படைகளின் விரிவாக்கத்திற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதிலும் சீனா முதலீடு செய்து வருகிறது. அமெரிக்க, ரஷ்யா ஆகிய முன்னணி அணு ஆயுத நாடுகளைப் போன்று அணு ஆயுத முப்படைகளை சீனா கட்டமைத்து வருகிறது. அதாவது நிலத்திலிருந்து பெரும் தொலைவிற்கு பாயும் ஏவுகணைகள், வானிலிருந்து பாயும் ஏவுகணைகள், ஆழ்கடலிலிருந்து பாயும் ஏவுகணைகள் ஆகியவற்றை தயாரித்து வருகிறது. சீனாவின் அணு ஆயுத எதிரி நாடுகளின் முதன்மை நாடான அமெரிக்காவுக்கு எதிராக அணு ஆயுத தாக்குதலை மேற்கொள்ளும் திறனை வளர்த்துக் கொள்ள அந்நாடு முடியவில்லை. ஆனால் மற்ற நாடுகள் தாக்குதல் நடத்தாதவாறும் அப்படி நடத்தப்பட்டால் பின் விளைவுகள் சந்திக்க நேரிடும் என அச்சுறுத்தல் விடுப்பதற்காகவும் சீனா இப்படி செய்து வருகிறது என குறிப்பிட்டுள்ளது. சீனாவின் இராணுவ வளர்ச்சி குறித்த அறிக்கையை அமெரிக்க பாதுகாப்புத்துறை அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த நிலையில் சீனாவின் இராணுவ தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனாவிடம் 200 அணு ஆயுதங்கள் தயாராக இருக்கிறது என்றும் 2030ஆம் ஆண்டுக்குள் இது 2 மடங்காக அதிகரிக்கும் என்றும் பென்டகன் ஒரு ஆண்டுக்கு முன்பு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளாஸ்கோ பேரணியில் போலீசார் மீது தாக்குதல் நடத்திய 5 ஆர்வலர்கள் கைது. கிளாஸ்கோவில் நூற்றுக்கணக்கான காலநிலை மாற்ற எதிர்ப்பாளர்கள் அணிவகுத்து சென்ற பேரணியில் 5 ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். SSE எரிசக்தி நிறுவனத்திற்கு வெளியே இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது 2 ஆர்வலர்கள் கட்டிடத்தில் நுழைய முயன்றதால் மோதல் வெடித்தது. இதன்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் மீது ஸ்ப்ரே அடித்ததாக ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டனர். எனினும் கார்ப்பரேட் கிரீன் வாஷிங்குக்கு எதிரான பெரும்பாலான ஆர்ப்பாட்டங்கள் அமைதியான முறையில் நடந்தன. ஏனெனில் அணிவகுப்பாளர்களுடன் அதிகாரிகள் இருந்தனர். ஆப்கானிஸ்தானில் வெளிநாட்டு பணங்களை பயன்படுத்த தடை, மீறினால் சட்ட நடவடிக்கை. ஆப்கானிஸ்தானில் வெளிநாட்டு பணங்களை பயன்படுத்த தலிபான் அரசாங்கம் தடை விதித்துள்ளது. பொருளாதார நிலைமையையும் தேசிய நலன்களையும் கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தலிபான் அமைப்பு கூறியுள்ளது. இது குறித்து தலிபான் செய்தி தொடர்பாளர் ஜபிகுல்லா முஜாஹித் கூறுகையில், அனைத்து குடிமக்களும், கடைக்காரர்களும், வியாபாரிகளும், தொழில் அதிபர்களும், பொதுமக்களும் இனி எல்லா பரிமாற்றங்களையும் ஆப்கானியை கொண்டு மட்டுமே செய்ய வேண்டும். வெளிநாட்டு பணங்களை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. யாரேனும் மீறி பயன்படுத்தினால் சட்டபூர்வமான நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டியது வரும் என கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் வசமாகியதை அடுத்து பல்லாயிரம் கோடி மதிப்பிலான ஆப்கானிஸ்தானின் வெளிநாட்டு சொத்துக்களை அமெரிக்க ரிசர்வ் வங்கியும் ஐரோப்பிய மத்திய வங்கிகளும் முடக்கியுள்ளன. சர்வதேச நிதியமும் உலக வங்கியும் கூட ஆப்கானிஸ்தானுக்கு எந்த நிதியுதவியும் செய்ய முன்வரவில்லை. இதனால் ஆப்கானிஸ்தான் பொருளாதார நெருக்கடியில் தத்தளித்து வருகின்ற நிலையில் தலிபான்களின் இந்த புதிய அறிவிப்பு நெருக்கடியை ஏற்படுத்தவுள்ளது. தொற்று பரவல் பாதிப்புக்கு பிறகு வாடகை கார் ஓட்டுநர்கள் பற்றாக்குறை. உரிமம் பெற்ற வாடகை கார் ஓட்டுநர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் தொற்று நோய்க்கு பிறகு பணிக்கு திரும்பவில்லை என தொழில்துறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்பு தெரிவித்துள்ளது.
இதற்கு முன்னர் 3 லட்சம் என்ற பலம் வாய்ந்த பணியாளர்கள் படையில் தற்போது 1,60,000 பேர் குறைவாக உள்ளதாக உரிமம் பெற்ற தனியார் கார் வாடகை சங்கம் மதிப்பிட்டுள்ளது. இந்த பற்றாக்குறையால் பெண்கள், மாணவர்கள் மற்றும் இரவு நேர பணியாளர்கள் வீட்டிற்கு செல்ல போராடி வருபவர்களின் பாதுகாப்பு குறித்து கவலை எழுந்துள்ளது. முடக்க நிலையின் போது மக்களின் தேவை சேர்ந்ததால் பல ஓட்டுநர்கள் தொழிலை விட்டு வெளியேறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களின் விலையுயர்ந்த உரிமம் மற்றும் பதிவு செய்வதில் உள்ள பின்னடைவு, அத்துடன் ஓட்டுநர்களுக்கான குற்றவியல் மற்றும் மருத்துவ சோதனைகள் என்பனவும் ஓட்டுநர்கள் பணிக்கு திரும்புவதற்கு தடையாக இருப்பதாக உரிமம் பெற்ற தனியார் கார் வாடகை சங்கம் கூறுகின்றது. ஒரு வாடகை கார் ஓட்டுநர் உரிமத்திற்காக அவர்களின் உள்ளூர் சபைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இதனால் ஒரு வருடத்திற்கு 600 பவுண்டுகள் வரை செலவாகும். ஓட்டுநர்கள் ஒரு குற்றவியல் பதிவு மற்றும் முழு மருத்துவ பரிசோதனையையும் பெற வேண்டும். அத்துடன் சில சந்தர்ப்பங்களில் பிரபலமான அறிவு பரிசோதனையையும் பெற வேண்டும். ஒப்பந்த நிபந்தனைகளை ஈரான் மீறி வருகிறது. அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து மீண்டும் விலக மாட்டோம் என அமெரிக்கா உத்தரவாதம் அளித்தால் மட்டுமே பேச்சுவார்த்தை வெற்றி பெறும் என ஈரான் தெரிவித்துள்ளது. இது குறித்து ஈரானின் தேசிய பாதுகாப்பு சபையின் செயலர் அலி சாம்கனி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தையிலிருந்து மீண்டும் விலக மாட்டோம் என்று உத்தரவாதம் அளிக்க அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தயாராக இல்லை. இந்த நிலை நீடித்தால் வல்லரசு நாடுகளுடன் வியன்னாவில் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்கா உள்ளிட்ட ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பு நாடுகள் மற்றும் ஜெர்மனிக்கும் இடையே கடந்த 2015 ஆண்டில் அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தத்தில் தனது அணுசக்தி திட்டங்கள் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கானவை இல்லை என்பதை உறுதி செய்ய ஈரான் சம்மதித்தது. அதற்கு பதிலாக ஈரான் மீது விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார தடைகளை நீக்குவதாக வல்லரசு நாடுகள் ஒப்புக்கொண்டன. ஒபாமா ஆட்சி காலத்தின் போது கையெழுத்தான அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக அடுத்து வந்த ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்தார். அத்துடன் ஒப்பந்தம் காரணமாக விலக்கப்பட்டிருந்த பொருளாதார தடைகளை ஈரான் மீது அவர் மீண்டும் விதித்தார். அதற்கு பதிலடியாக ஒப்பந்த நிபந்தனைகளை ஈரான் படிப்படியாக மீறி வருகிறது. இதனால் அந்த ஒப்பந்தம் முறிந்து போகும் அபாயம் நிலவி வருகிறது. அந்த ஒப்பந்தத்தை தக்க வைப்பதற்கான பேச்சுவார்த்தை வல்லரசு நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே ஆஸ்திரியா தலைநகர் வியன்னாவில் பல கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. அடுக்குமாடி கட்டடம் இடிந்து விழுந்து விபத்து. தெற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவின் லாகோஸ் மாகாணம் யோகி மாவட்டத்தில் 21 மாடிகளை கொண்ட அடுக்குமாடி கட்டடம் கட்டப்பட்டு வந்தது. கட்டட பணியில் நூற்றுக்கணக்கானோர் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த அந்த அடுக்குமாடி கட்டடம் கடந்த திங்கட்கிழமை திடீரென இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் கட்டிடத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மீட்பு குழுவினர் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இடிபாடுகளுக்குள் சிக்கிய 9 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். ஆனாலும் இந்த விபத்தில் பலர் உயிரிழந்துள்ளனர். தற்போது வரை கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி 36 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளதால் அவர்களை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அடுக்குமாடி கட்டடம் இடிந்து விழுந்த போது அதில் எத்தனை பேர் வேலை செய்து கொண்டிருந்தனர் என்ற தகவல் தெரியாததால் கட்டட இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கியிருக்கலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி ஆரம்பிக்கலாங்களா? வெற்றிகரமான 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலி. விளையாட்டுச் செய்திகள். இறுதி ஓவரில் தென்னாப்பிரிக்கா அணி திரில் வெற்றி. உலகக்கிண்ண 2020 தொடரின் 25வது போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி 4 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. சார்ஜாவில் இடம்பெற்ற போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளை இழந்து 142 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. அதில் அதிகபட்சமாக பந்தும் நிசங்க 72 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க பந்து வீச்சில் சம்சி 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். இதனை அடுத்து 143 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்கா அணி 19.5 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. இப்போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி சார்பாக அணித்தலைவர் தம்பா பவுமா 42 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க பந்து வீச்சில் காட்ரிக் சாதனுடன் வனிந்து கசரங்க 3 விக்கெட்டுகளையும் சமீர 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். பட்லர் அதிரடி. இங்கிலாந்து 8 விக்கெட்டுகளால் வெற்றி. உலகக்கிண்ண 2020 கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான போட்டியில் இங்கிலாந்து 8 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. போட்டியில் நாணய சுழற்சியில் வென்ற இங்கிலாந்து அணி களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதற்கமைய முதலில் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலியா அணி 20 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளை இழந்து 125 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. துடுப்பாட்டத்தில் ஆஸ்திரேலியா சார்பாக அணித்தலைவர் ஆரோன் பிஞ்ச் 44 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். இந்நிலையில் 126 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி 11.4 ஓவர்கள் நிறைவில் 2 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. துடுப்பாட்டத்தில் இங்கிலாந்து அணி சார்பில் ஜோஸ் பட்லர் ஆட்டமிழக்காது 71 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார்.
இந்த வெற்றியின் மூலம் விளையாடிய 3 போட்டிகளில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி குழு ஒன்றில் 6 புள்ளிகளுடன் தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைத்துள்ளது. பாரிஸ் மாஸ்டர் டென்னிஸ் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் நோவாக் ஜோகோவிச். பாரிஸ் மாஸ்டர் டென்னிஸ் தொடரின் ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று போட்டியில் நோவாக் ஜோகோவிச் வெற்றி பெற்றுள்ளார். நடைபெற்று முடிந்த ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவு போட்டியில் செர்பிய வீரர் நோவாக் ஜோகோவிச் ஹங்கேரி வீரர் மார்டன் கபுசோவிச்சை எதிர்கொண்டார். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதல் செட்டை 6-2 என நோவாக் ஜோகோவிச் கைப்பற்றினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற 2வது செட்டில் பதிலடி கொடுக்கும் வகையில் விளையாடிய ஹங்கேரி வீரர் அந்த செட்டை 6-4 என கைப்பற்றினார். இருவரும் தலா ஒரு செட்டை கைப்பற்றியதால் வெற்றியை தீர்மானிக்கும் 3வது செட்டை 6-3 என கைப்பற்றி நோவாக் ஜோகோவிச் வெற்றி பெற்றார். நியூசிலாந்து அணி 8 விக்கெட்டுகளால் வெற்றி. இந்தியா தொடர்ந்து 2 தோல்விகள். 2021 ஆண்டுக்கான உலகக்கிண்ண 2020 கிரிக்கெட் தொடரில் இந்திய அணிக்கு எதிரான போட்டியில் நியூசிலாந்து அணி 8 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. துபாயில் இடம்பெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதற்கமைய முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகள் இழந்து 110 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. ஆரம்பத்திலிருந்து நியூசிலாந்து அணியின் பந்து வீச்சினை எதிர்கொள்ள முடியாமல் இந்திய வீரர்கள் சொற்ப ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தனர். அவ்வணி சார்பாக ரவீந்திர ஜடேஜா அதிகபட்சமாக 26 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க பந்து வீச்சில் போல்ட் 3 விக்கெட்டுகளையும் இசோதி 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதனை அடுத்து 111 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி 14.3 ஓவர்களில் 2 விக்கெட்டுகள் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. நியூசிலாந்து அணி சார்பாக துடுப்பாட்டத்தில் டேரில் மிட்செல் 49 ஓட்டங்களையும் மார்டின் கப்டில் 20 ஓட்டங்களையும் பெற்று ஆட்டமிழக்க கேன் வில்லியம்சன் ஆட்டமிழக்காது 33 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். T20 உலகக்கிண்ணம் நியூசிலாந்து அணி 16 ஓட்டங்களால் வெற்றி. T20 உலகக்கிண்ண தொடரின் 32வது லீக் போட்டியில் நியூசிலாந்து அணி 16 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. துபாயில் புதன்கிழமை குழு 2 நடைபெற்ற இப்போட்டியில் நியூசிலாந்து அணியும் ஸ்கொட்லாந்து அணியும் பல பயிற்சி நடத்தின. இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஸ்கொட்லாந்து அணி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 172 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதில் அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக மார்டின் கப்டில் 93 ஓட்டங்களையும் கிளென் பிலிப்ஸ் 33 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். ஸ்கொட்லாந்து அணியின் பந்து வீச்சில் வீல் மற்றும் சப்ஜான் செரிப் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் மார்க் வாட் 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து 173 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு களமிறங்கிய ஸ்கொட்லாந்து அணியால் 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 156 ஓட்டங்களை மட்டுமே பெற முடிந்தது. இதனால் நியூசிலாந்து அணி 16 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. இதன்போது அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக மைக்கேல் லீஸ் ஆட்டமிழக்காது 42 ஓட்டங்களையும் மத்தியூ குரோஸ் 27 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். நியூசிலாந்து அணியின் பந்து வீச்சில் ட்ரெண்ட் போல்ட் மற்றும் இசோதி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் டிம் சவுத்தி 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இப்போட்டியின் ஆட்ட நாயகனாக 56 பந்துகளில் 7 சிக்சர்கள் 6 பவுண்டரிகள் அடங்கலாக 93 ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட மார்டின் கப்டில் தெரிவு செய்யப்பட்டார். T20 உலகக்கிண்ணம் ஆறுதல் வெற்றியுடன் தொடரிலிருந்து வெளியேறியது இலங்கை அணி. T20 உலகக்கிண்ண தொடரின் 35வது போட்டியில் இலங்கை அணி 20 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த ஆறுதல் வெற்றியுடன் இலங்கை அணி நடப்பு T20 உலகக்கிண்ண தொடரிலிருந்து வெளியேறியுள்ளது. அபுதாபியில் வியாழக்கிழமை குழு 1 நடைபெற்ற இப்போட்டியில் இலங்கை அணியும் மேற்கிந்திய தீவுகள் அணியும் பல பயிற்சி நடத்தின. இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 189 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதில் அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக சரித் அசலங்க 68 ஓட்டங்களையும் பெத்தும் நிசங்க 51 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். மேற்கிந்திய தீவுகள் அணியின் பந்து வீச்சில் ஆந்திரே ரசல் 2 விக்கெட்டுகளையும் பிராவோ 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து 190 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணியால் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 169 ஓட்டங்களை மட்டுமே பெற முடிந்தது. இதனால் இலங்கை அணி 20 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன்போது அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக சிம்ரோன் ஹெட்மியர் ஆட்டமிழக்காது 81 ஓட்டங்களையும் நிக்கோலஸ் பூரான் 46 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். இலங்கை கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சில் பினுர பினார்டோ சமிக கருணாரத்ன மற்றும் வனிதா கசரங்க ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் துஸ்மன் சமீர மற்றும் தசுன் சானக ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இப்போட்டியின் ஆட்ட நாயகனாக 41 பந்துகளில் 1 சிக்சர் 8 பவுண்டரிகள் அடங்கலாக 68 ஓட்டங்களை பெற்றுக் கொண்ட சரித் அசலங்க தெரிவு செய்யப்பட்டார். இத்துடன் இவ்வாரத்திற்கான வேரம் ஒரு வேலம் நிறைவுக்கு வருகின்றது. இத்துணை நிறமன் நிகழ்வோடு இணைந்து கேட்டுக் கொண்டிருந்த அத்துணை அன்புள்ள சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு வேரம் ஒரு வேலத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.